வாங்க தேங்காய் வந்து 1 மாதம் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு தாங்க நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். தேங்காயை பறிச்சுட்டு அதை வந்து உரிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்காயை உரித்ததுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். 1 மாதம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க. வாங்க இன்றைக்கி வந்து தேங்காய் வந்து 1 மாதம் ஆனாலும் கெட்டு போகாமல் வைக்கிறதுக்கு தாங்க இந்த நான் வீடியோ போட்டிருக்கேன். இதில் வந்து நம்ம இந்த மாதிரி செவுத்து ஓரமாக வந்து சாய்ச்சி வச்சிட்டோன்னா தண்ணி வந்து கீழே வந்துடுங்க. இந்த இடத்துக்கு வந்து நம்ம இந்த இடத்துல 3 ஹோல் மாதிரி வந்து நம்மளுக்கு இருக்கும். அந்த இடத்துக்கு வந்து வந்ததுன்னா தேங்காய் வந்து அழுகிடுங்க. அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி சாய்ச்சி செவுத்து ஓரமாக வந்து வச்சிட்டோன்னா நல்லா 1 மாதம் ஆனாலும் கெட்டு போகாமல் தேங்காய் வந்து இருக்குங்க. இந்த மாதிரி சாய்ச்சி வச்சிடணும். சாய்ச்சி வச்சிட்டோன்னா நம்மளுக்கு வந்து தேங்காய் வந்து 1 மாதம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க. இந்த மாதிரி சாய்ச்சி நல்லா வச்சிடணும். தேவைப்படும் போது நம்மளுக்கு வந்து எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி சாய்ச்சி வச்சிட்டோன்னா தேங்காய் வந்து 1 மாதம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க. ஏன்னா தண்ணி வந்து இது வரையும் தான் இருக்கும், மேலே வந்து தண்ணி போகாது. அதனால தான் இந்த இடத்துக்கு போனதுன்னா நம்மளுக்கு வந்து தேங்காய் வந்து அழுகிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.